நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் தடை ஆகுது பார்த்தீங்களா? அப்ப திருமணம் தடை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தோஷம் இருக்கு. இதுல வந்து தார தோஷம் இருக்கு, மாங்கல்ய தோஷம் இருக்கு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, என்னென்ன தோஷம் இருக்குது? ராகு தோஷம் இருக்குது, அடுத்து செவ்வாய் தோஷம் இருக்குது. சரிங்களா? ஸோ குடும்ப பாவகத்தில் அடி வாங்கி நிற்குது. இவ்வளோதான் திருமணம் தடையாகிறதுக்கான காரணங்களா அப்படின்னா, இப்போ நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன் பாருங்க, எதெல்லாம் திருமணம் தடையாகிறதுக்கான காரணங்கள் அப்படி லிஸ்ட் படி போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு ஜாதக கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மட்டும்தான் இந்த திருமணத்தை தடை பண்ணுதா அப்படின்னா, அதுவும் தடை பண்ணுது. அது இல்லாம சில விஷயங்களும் ஒரு நபருக்கு திருமணம் அப்படிங்கும்போது அது தடையாகிறதுக்கான காரணங்களாக மாறுகிறது. நமக்கு தெரிஞ்சது 2-3 விஷயம்தான். சரிங்களா? ஜாதகத்துல 2 7ஆம் இடத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது. லக்னம் 7ஆம் இடத்திலையும் 2 மற்றும் 8ஆம் இடத்திலையும் ராகு கேதுகள் இருக்கக்கூடாது. இது திருமண தோஷம். ஏன் 5ஆம் இடத்துல ராகு இருந்தா அதுவும் திருமண தோஷம். 5ஆம் இடங்கிறது குழந்தை பாக்கியம். அப்ப குழந்தை பாக்கியம் தடை அப்படின்னு வரும் பொழுது, அதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வு திருமணம் அதுவும் தடை அப்படின்னு போகுது. சரிங்களா? அப்ப 5ஆம் இடத்துல ராகு இருந்தா நல்லதானா? அதுவும் திருமணத்தில் தடையை கொடுக்கும். எந்த இடத்துல சார் இந்த தடை கொடுக்கும் அப்படின்னா, பொருத்தம் பார்க்க போறீங்க பாத்தீங்களா? அப்ப பொருத்தம் பார்க்கும் பட்சத்தில் ஜாதகம் எல்லாம் ஓகே, ஆள் பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க, எல்லாம் பிடிச்சு போச்சு, கல்வி, ஃபேமிலி எல்லாம் ஓகே. ஆனா இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கும்போது, இந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் பலமா இல்லையே சார், இது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குது சார் அப்படின்னா அந்த ஜாதகத்தை தூக்கி வரமா வச்சுருவாங்க. இப்ப 5ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி செவ்வாய், இது திருமணத்தை தடை பண்ணுது. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, மேபி சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு பாயிண்ட். அதை தாண்டி சரி, இதுக்கு முன்னாடி திருமணம், அப்ப திருமணம் அப்படிங்கும்போது எப்பப்பெல்லாம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திருமணம் ஒரு மனிதனுக்கு 30-40 காலகட்டங்களில் வரும். 30-40 தடவை வர்றது கிடையாது. 30-40 காலகட்டம், திருமணத்துக்கான காலகட்டம். அப்ப அதை நம்ம எப்படி டிசைட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னா, 7ஆம் பாவகம், திருமணம் பாவகம், கலஸ்திர பாவகம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப இந்த 7ஆம் பாவகம் அதுதான் உங்களுக்கு அது திருமணத்தை கொடுக்க போறார். சரிங்களா? குடும்ப பாவகாதிபதி திருமணத்தை கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. குடும்ப பாவகாதிபதி குடும்பத்தில் அப்படிங்கறதா, குடும்பம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம்னு வருது. குடும்ப பாவகாதிபதி குடும்பத்தை ஏற்படுத்தி வைக்க மாட்டாருங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்ப பாவகம் வேலை செய்யும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது முன்ன எது பின்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ அதனால குடும்ப பாவகாதிபதி தசா புத்தி போனுச்சுன்னா திருமணம் நடக்குமா? இல்லை. அது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா 2ஆம் இடத்தின் வழியாக வேற ஒரு பலன்கள் நடந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அது நல்லது கெட்டதுன்னு. திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவகம் தான். உங்களுடைய பேர், கணவனோ மனைவியோ, ஆணோ பெண்ணோ. சரிங்களா? சோ இப்ப இந்த பார்வையில 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகாதிபதி அது மட்டும்தானா? காரக கிரகம்னு சுக்கிரனை சொல்றோம். சோ அப்ப அந்த சுக்கிரன் அதனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இதனுடைய தசா புத்தி அந்தரம் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் திருமணத்துக்கான காலகட்டம். சரிங்களா? ரைட். அப்ப இது 25ஆவது வயசுல தாங்க வருது. அப்ப பண்ணீங்கன்னா விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க. அப்படிலாம் கிடையாது. 15 வயசுலயும் வரும், 10 வயசுலயும் வரும், 18 வயசுலயும் வரும், 45 வயசுலயும் வரும். சரிங்களா? அப்ப இந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்துல நீங்க திருமணம் பண்ணுவதற்கு நீங்க முடிவா இருக்கிறீங்க? இந்த பாயிண்ட் முக்கிய விஷயம். 18 வயசுல திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. இப்ப 21 வயசுல திருமணம் பண்ண ஆண் ஜாதகம் நம்மகிட்ட இருக்குது. உதாரண ஜாதகம் போட்டிருக்கிறோம். இப்ப அப்படியெல்லாம் பேச முடியாது. சரிங்களா? இந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க், ஆமா 6 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்த ஒரு ஆண் ஜாதகம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். பெஸ்ட் கப்புள், அவங்களுக்கு ஒண்ணு சும்மா இதெல்லாம் கிடையாது, பேரண்ட்ஸே பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ அப்ப அது மாதிரியான ஆண் ஜாதகமே நம்மள்கிட்ட இருக்குது. அப்ப 21 வயசுலயும் திருமணம் நடக்குது. ஆண்னா 30 வயசுக்கு மேலதான், இல்ல 25க்கு மேலதான், அப்படி கிடையாது. 21 வயசுல பெண்ணு கிடையாதுங்க, ஆணுக்கே திருமணம் நடந்திருக்குது.
அப்ப எந்த காலகட்டங்கள் திருமணத்திற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? தயாராக இருக்கிறோம்னா நான் திருமணம் அந்த காலகட்டம் தசாபுத்தி வருது, அந்த கிரகத்தினுடைய படங்கள் கொடுக்க போகுது, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வச்சுக்கிறோம்? நான் செட்டில் ஆகணும், நான் வேலைக்கு போகணும், நான் படிச்சு முடிக்கணும், நான் ஃபாரின் போகணும், நான் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் ஏற்றிக்கணும், நான் அப்பா அம்மா கொஞ்சம் செட்டில் பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள், எனக்கு மூத்தவங்க பின்னாடி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்க்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது திருமணம் தடைக்கு. அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹாரோஸ்கோப். இப்ப ஜாதகம், ஜாதகத்துல இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் 2 7ஆம் இடம், லக்னம் 8ஆம் இடம், இது போன்ற இடங்களில் பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அது 7ஆம் பாவகத்தை பாதிக்கும். அப்ப 7ஆம் பாவகத்தை பார்க்கும்போது இப்ப பொருத்தம் பார்க்க வரும்போது இந்த பாவகம் அடி வாங்குது சார், இது குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் சார் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்? அவங்க கொஞ்சம் ரிவர்ஸ் கீர் போட்டுருவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்தில் திருமணம் தடையாகுது. அப்ப என்ன ஆகுது? ஹாரோஸ்கோப் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாங்க. ஆனா அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்த பாயிண்ட் சொல்றோம் பாருங்க. இந்த ஒரு பாயிண்டா ரைட். அடுத்தது மேரேஜ் புரோக்கர். ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆகுது? இந்த திருமண அமைப்பாளர்கள் அவங்கக்கிட்ட ஜாதகம் போகும்போது அவங்க தான் எல்லாமே தெரிந்தவர்கள் போல ஜோதிடத்துல எல்லாமே 2ஆம் இடத்தில் செவ்வாய் முடிஞ்சு போச்சு, இவர் இந்த ஜாதகம் செட் ஆகாது சார், இது இவங்களுக்கு செட் ஆகாது சார். இவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் பிசிக்கலா நம்ம பார்த்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே ஓகே பிடிச்சு போய் இருப்பாங்க. ஆனா ஜாதக இவர் வந்து இது 2ல செவ்வாய் இருக்கு, உங்க பொண்ணுக்கு இல்ல, அதனால இது பெருசா ஒத்து போகாது சார் இப்படிங்கிற கேட்டகரியில சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா அது செவ்வாய் பலமா நிக்குதா, பலவீனமா நிக்குதா, சுபத்துவமா நிக்குதா, எந்த அளவுக்கு நிக்குது, அவர் நின்ற 2ஆம் இடத்தில் செவ்வாய்னா அந்த வீட்டின் அதிபதி பலமா நிக்கிறாரா இல்லையா, விதிவிலக்குகள் எவ்வளோ அவர் ஜோதிடராக இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு மேலாப்புல புல் மேயிற மாதிரி மேலாப்புல சொல்லிட்டு போயிடுறது. இப்ப இந்த இடத்துலயும் ஒரு நல்ல வரன் வந்தாலும் தட்டிக்கிட்டு போகும். அப்ப இந்த இடத்துலயும் திருமணம் தடையாகுது. 2வது பாயிண்ட். அடுத்தது காலம். இப்ப நான் சொன்ன மாதிரிதான் என்ன சொன்னேன்? ஏஜ் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா அது. எப்படி? இப்பதான் சார் காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் சார் வந்திருக்கிறேன், ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், இருந்தாலும் உடனே கல்யாணமா, நான் கொஞ்சம் படிச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வேலைக்கு போயிடுறேன், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் ஏற்றிக்கிறேன், அல்லது எனக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு சார் ஃபாரினுக்கு, இப்போ இந்த காலகட்டத்தை நான் எப்படி சார் மேரேஜுக்கு பண்ணுறது, இன்னும் ஏஜே இருக்குது சார். இப்போ அவரோட ஜாதகத்தில் மேபி இதை விட்டுட்டேன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்ததுன்னா என்ன பண்றது? இப்ப நான் சும்மா சொல்றேன் சார், இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குது. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு காரணத்தை நான் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது கிடையாது, சம்பவங்கள் வேற. ஆனா இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்குது. இப்ப திருமணமான உடனேயே குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், சரிங்களா? ஆனா அதை அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. இதை பயன்படுத்திக்காம சரி நம்ம ஒரு 2 இயர்ஸ் பிளான் பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது அந்த 2 வருடத்திற்கு அப்புறம் இந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான கிரக தசா புத்தி வரவே இல்லை சார். 7-8 வருஷம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கப்புறமா தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அப்ப இதுதான் இப்ப சம்பவம் வேற, குழந்தை பாக்கியம் திருமணம்னு. ஆனா இவங்க பிளான் பண்ணது சரி 1 இயர் போட்டோம், 2 இயர்ஸ் போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலகட்டம் நகர்ந்துருது. அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அந்த சம்பவங்களும் தள்ளி போயிடுது. அவ்வளவுதான். இது மாதிரியான சம்பவம் நடந்திருக்குது, இதையும் நம்ம பாக்குறோம். இது மாதிரியான ஜாதகங்கள் நம்மள்கிட்ட வந்திருக்குது, அதையும் நம்ம போட்டிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஸோ இது சம்பவம் வேற, குழந்தை பாக்கியம். திருமணத்தையும் அதே சொல்றேனே, ஒரு காலகட்டம் இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கேப் விழுந்துருச்சு சார், சரியான அமைப்பு உள்ள நடுப்புற ராகு புத்தி, சுக்கர புத்திங்க, ராகு புத்தி, குரு புத்தி, சம்திங் 2.5 வருடம் 3 வருடம் முழுசா தின்றோம். இப்படி அந்த அவயோக தசா புத்தியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் கொடுக்காது, அதெல்லாம் கஷ்டப்பட வச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரியான அமைப்புகளை மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே இழுத்துரும். அப்ப அந்த 22 போய் 29 கடைசியில 30+ போய் நிப்பீங்க. அச்சோ அன்னைக்கே நமக்கு கேட்டாங்களே, ஆனா அன்னைக்கு ஏஜ் கம்மியா இருந்ததே. ஸோ காரணம் இதுவும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க பண்ணலாம் பண்ணங்கிறதால 2வது பட்சம் பண்ணி இருக்கிறாங்கிறதுக்கான உதாரணமும் இருக்குது. ஆனே ஒரு 21 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இந்த காலகட்டம் ஏஜ் ஃபேக்டரா போகுது. நான் என்ன செட்டிலான்னு சொல்ல வர்றது. அண்ட் தென் வெளிநாடு வாழ்க்கை, அல்லது நல்ல ஏஜா இருப்பாங்க சார், ஒரு 26 27 இருப்பாங்க சார், திருமணத்துக்கான காலகட்டம் வந்திருக்கு சார். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா
சார் இது முதல்ல வீடு கட்டிட்டு வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் சார் நான் கல்யாணம். அப்ப வீடு கட்டுறதுக்கு வழிவிடுது அந்த கிரகம், திருமணத்திற்கு இவர் வேணாங்கிறாரு. ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே கிரகம் தான். இப்ப சுக்கிரனுடைய தசாபுத்தி வந்துச்சுன்னா வீடு கட்டையும் வைக்கும் கல்யாணத்தையும் பண்ண வைக்கும். ஆனா இவரு ஒரே விஷயத்த மட்டும் பிடிச்சுக்குவாரு, வீடு மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கே செலவாயிடும். பல லட்சங்கள் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இருக்கிற கை காசுல எல்லா காசையும் போட்டு கடன் வாங்கி கட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு எங்க இருக்கு காசு? அப்ப இதை பேக்கப் பண்றதுக்கு அடுத்த ஒரு 3-4 வருடங்கள் ஓடுவாரு. அப்ப என்ன ஆகுது, வீடு கட்டி அந்த காலகட்டம் திருமணத்திற்கான காலமாகவும் பயன்படுத்திக்க முடியாமல் விரயமாயிடுது. இது காலம் செய்யக்கூடிய திருமணம் தடை. இது 3வது. அடுத்தது உறவுகள். இந்த உறவுகள் திருமண தடை ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்றது பிராக்டிக்கலா நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் இதுவும் ஒரு தடை அப்படிங்கறத ஆமால அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. எப்படி அப்படின்னா, இப்ப பையன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஒரு 27 வயசு ஆகுது. அவருக்கு ஒரு 2 தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க ஒரு 22-23 வருதுங்கும் போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரி, பொண்ணுக்கு நம்ம மேரேஜ் பண்ணிட்டு தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த பொண்ணுக்கு தங்கச்சிக்கு நல்லா செட்டில் பண்ணிட்டு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாங்கும் போது இவருக்கு ஒரு திருமணத்துக்கான காலகட்டம் வந்தாலும் என்ன ஆகுது, இந்த உறவுகளின் மூலமாக தடை அவங்களுக்கு வந்திருக்காது. ஸோ அப்ப என்ன ஆகுது, காலம் விரயமாயிட்டே இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது கூட கேட்பாங்க, சார் இப்ப வேணாம் சார், வேணாம் நம்மள்ட்ட பொண்ணு இருக்கு சார், பையனுக்கு நம்ம பேசலாமா அப்படின்னு கூட பேச்சுவார்த்தையெல்லாம் வரும். ஆனா என்ன ஆகும், இவர் என்ன பண்ணுவாரு, என் தங்கச்சிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் நானு அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். சூப்பர். இதுவும் திருமண தடை அப்படிங்கிறத ஒண்ணு சொல்லலாம். இது இப்படி மட்டும் கிடையாது. மூத்த அக்கா அப்படிங்கிற பெண்கள் 2-3 பேர் இருக்கிறாங்கன்னா 3ஆவதா இருக்கக்கூடிய பெண் எல்லாமே அந்த திருமண ஏஜ்ல இருக்கிறவங்களாக இருந்தா இந்த 2வது 3ஆவதா இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் வந்திருக்கும். ஆனா மேரேஜ் பண்ண முடியாது. நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிதான் இருக்குது. அப்ப மூத்தவர்களுக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் 2வது பண்ணதுக்கு அப்புறம் தான் 3வது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது. ஓகேவா? இருந்தாலும் இன்னமும் அந்த நடைமுறையில நிக்குது அந்த பழக்க வழக்கம். ஸோ அப்ப என்ன ஆகுது, அப்ப இந்த 3வது நபராக இருக்கும் ஒருத்தருக்கு திருமணத்துக்கான காலகட்டம் வந்தாலும் அதுக்கான ஏஜ் கரெக்டா 23-24 சம்திங் இருந்தாலும் மூத்தவர்களுக்கு ஒரு 27-28 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்றோம். ஸோ இப்ப இந்த காலகட்டமும் திருமணம் காலகட்டம் விரயமாகுது, திருமணம் தடையாகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது 4வது. அடுத்தது 5வது. அது என்னது சார் அப்படின்னா, வேலை இல்லை. இது ஒரு ஆணுக்கு வச்சுக்கலாம், பெண்ணும் கூட 2வது வச்சுக்கலாம். பெண்களும் அதே போன்றதான். நான் கொஞ்சம் படிச்சுட்டேன், நான் ஜாபுக்கு போனோம், ஜாப்ல ஓரளவுக்கு நான் செட்டில் ஆனோம், அதுக்கப்புறம் தான் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் வந்தா கூட இது ஆணுக்கு நிறையவே நடக்கும். நல்ல ஜாப்ல இல்ல சார், நல்ல ஜாபுக்கு போனா நல்ல பொண்ணு கிடைக்கும், அதுக்காக நல்ல ஜாப் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஜாப்ல இருந்தா கூட இந்த ஜாபுக்கு நமக்கு என்ன சார் பொண்ணு, எந்த ஒரு வெல்த்தா கிடைக்குமா, ஒரு சரியா இருக்காது. கேட்கும் போதே அப்படிதான் இருப்பாங்க. நம்ம இந்த ப்ரொஃபைல் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, கொஞ்சம் மேட்ரிமோனியல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால கேட்கும் போதே, ஸோ நான் MBA படிச்சிருக்கேன் சார், அப்ப எனக்கு ஏத்த மாதிரியான பொண்ணு, எனக்கு ஏத்த மாதிரியான பையன் இப்படி கேட்பாங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 30+ இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த திருமணம் நடக்கும். இல்லாத போது இதுவும் ஒரு காரணம். இந்த பிடிவாத குணம், அந்த கல்வி அறிவு அப்படின்னு உள்ள வரும்போது அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் ஏற்ற மாதிரியே தான் பார்க்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. திருமண காலகட்டம் வந்தும் விரயம் ஆகிட்டே இருக்கும், வரன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். எனக்கேற்ற மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தடையாகிட்டே இருக்கும். ஒன்றும் அதே மாதிரி தான் இது. நல்ல வேலை கிடைக்கல, அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். ஆனா அன்னைய காலகட்டம் அவருக்கு பெருசா பலம் இல்லாம ஒரு தசாபுத்தி போகுது, வேலையில ஒன்றும் பெருசா முன்னேற்றம் இல்லைன்னா அந்த காலகட்டம் என்ன ஆகுது, அது திருமணத்தை கொடுக்குமே தவிர அது இது கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்னம், சுக்கிரனுடைய தசாபுத்தி, சுக்கிரன் கொஞ்சம் சனி செவ்வாயோட சேர்ந்து உட்காந்து நிக்குது அப்படின்னா கொஞ்சம் வரன் வரும், திருமணத்தை கொடுக்கும், வேலையில ஒன்றும் பெருசா நன்மை இருக்காது. ஆனா என்ன, வரக்கூடிய வரன் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். சுக்கிரன் அங்க சனியோட இணைஞ்சிட்டாரு. ஸோ அப்ப என்ன ஆகுது, குறையான ஒரு வரன், 6ஆம் பாவகாதிபதியினுடைய புத்தி, சுக்கிரன் திருமணத்தை கொடுக்கிறார், ஏஜ் 30+ நிக்குது. இப்ப இன்னைய காலகட்டம் 6ஆம் அதிபதி புத்தி போகுது சார், இப்ப வேணாம் சார், கல்யாணம் வேணாம் சார், அடுத்த வரக்கூடிய சூரிய சந்திரல பார்க்கலாம், அவங்க பாக்யாதிபதி புத்தி,
அப்படிங்கும்போது சுக்கர புத்தி இழுக்கிறதுக்கு 2 வருஷம் இழுத்துறோம், 32 33 போயிடும். ஸோ இப்போ ஏஜ் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த காலகட்டம் எப்படி டிராக் ஆகுது? இது மாதிரியான விஷயங்களின் மூலமாக டிராக் ஆகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இது மாதிரி நான் செட்டில் ஆகணும், ஜாப்க்கு போகணும், நான் வேலை இல்லை, நான் புதிய வேலைக்கு போய்க்கிறேன், வேலையிலேருந்து வேற வேலைக்கு போறேன், இதெல்லாம் ஒரு காலகட்டம். இதெல்லாம் வந்து திருமணம் தடையாகுது. ரைட், இது 5வது. 6வதா ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க செய்த கர்மா. அதாவது ஒரு நல்ல காலகட்டம் வந்துருச்சு சார், திருமணத்திற்கான காலகட்டம் ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டத்தை நீங்க விரயம் பண்ணிடுறீங்க இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ அப்ப ஏஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, 24 25 23 24 வச்சுங்களேன். ஒரு பையனுக்கு ஒரு 3 வருடங்கள் கழிச்சு பண்ணிக்கலாம் சார், கரெக்டா இருக்கும். அப்பவும் மேரேஜுக்கான டைம் வருது, சரி அப்போ பண்ணிக்கலாம். ஒரு 27 28ல பண்ணிக்கலாம், அப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவேன்னா ரைட். அதே காலகட்டம் 27 28ல அதே மாதிரியான திருமணத்துக்கான காலகட்டம் வருது, அப்ப பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அன்றைய கோச்சார நிலை நல்லா புரிஞ்சுங்க. அன்றைய கோச்சார கிரகங்கள் வழிவிடல அப்படின்னா அதுவும் தடையாகும். நான் அன்னைக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நான் சொல்ல வரல. இந்த முந்தா நாள் கூட ஒருத்தர் போன் பண்ணி சொன்னார், நான் அஷ்டமச்சனியில நான் வீடு கட்டியிருக்கேன் சார், ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கேனே சார். அஷ்டமச்சனியில ஒரு ஒரு கம்பெனில பெரிய போஸ்டிங் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 times ஹைக் பண்ணி ப்ரொமோஷன்ஸ் கொடுத்த ஜாதகம் நம்ம போட்டிருக்கிறோம். அஷ்டமச்சனியில் சனியினுடைய தசாபுத்தியில் அஷ்டமாதிபதி தசாபுத்தியில் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். மேரேஜ் நடந்திருக்கு, நல்லபடியா இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அஷ்டமச்சனினாலதான் இது அப்படிங்கிறது கிடையாது. அதனால யோகமும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான விதிவிலக்கான ஜாதகங்கள் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதனால இந்த கோச்சார கிரகம் யோக அமைப்பு வந்தும் சில நேரங்களில் வரன் தட்டிக்கிட்டே போயிடும், பிடிக்காது. அது ஒரு காலகட்டம். சொன்னாங்களே சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலகட்டம் 27ல பண்ண நல்லா இருக்கும்னு சொன்னாங்களே, அப்புறம் ஏன் சார் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா கோச்சார கிரகம். ஸோ அது கோச்சார கிரகம் ஏன் கரெக்டா அந்த டயத்துல வந்து மேட்ச் ஆகுது? நம்ம என்ன எழுதி வச்சோம்மா, நான் இந்த 27 வயசுல நான் மேரேஜ் வருவேன், நீ வந்து கிராஸ் பண்ணிட்டு போ, சனியோ ராகு கேதுவோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோமா? அப்படிலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அந்த கரெக்டான நேரத்துல உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான புத்தி அந்த ஏஜ்ல உள்ள வரும் பொழுது அது அஃபெக்ட் ஆகணும்னு விதியா நிக்குது. ஜாதகப்படி நல்லா நிக்குது, ஆனா அன்றைய காலகட்டம் அஃபெக்ட் ஆகணும்னு விதியா நிக்குது. அன்னைக்கு நீங்க அதை பத்தி தான் தேடிட்டு இருக்கிறீங்க, திருமணம் சம்பந்தமா நல்ல திருமணம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? கோச்சார கிரகமும் ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. அது பேஸ்ட் ஆன் உங்களுடைய கர்மா. அப்ப அதுவும் திருமணத்தை தடை செய்வதற்கான காரணம். இப்படி ஒரு 6 விதிகளை சொல்ல முடியும். ஒரே விதிதான், ராகு கேது சனி செவ்வாய் இது ஒண்ணுதான் திருமணம் தடையானா இல்ல. இந்த இப்ப நான் சொன்ன பாருங்க, இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, சொல்ல முடியாதுங்க. காரணம் இது மாதிரியான திருமணம் தாமதமாவதும் தடையாகுவதும் நிறைய நடந்துகிட்டு இருக்குது, நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அதை ஒரு முதன்மையாக எடுத்து பலன் சொல்லும் இடத்துல எடுத்து பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஒயிட் ஆங்கிள் பார்க்கும்போது இது இதெல்லாம் திருமணத்தை தடை, ஓகே இதுவும் திருமணம் தடை பண்ணுது, ஓ இதனாலதான் திருமணம் தடை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது இப்படி ஒரு வெரைட்டி ஆஃப் இன்னும் நிறைய சொல்லலாம். எதை எடுத்தாலும் இந்த 5க்குள்ள 6க்குள்ள தான் வந்து நிற்கும். சரிங்களா? இந்த மேஜர் பாயிண்ட் மட்டும் தான் சொன்னேன். எதாவது ஹாரஸ்கோப்பு, மேரேஜ் புரோக்கர் அண்ட் காலம், ஏஜ். சரிங்களா? அடுத்தது உறவுகள், அடுத்தது செட்டில் ஆகுறது, ஜாப் சேஞ்சு, சிச்சுவேஷன். இதெல்லாம் ஒருத்தருக்கு வந்து காலம், அதாவது காலங்கிறது வேற, இன்னொன்னு செட்டில் ஆகுறது. காலம் நல்லா இருந்தாலும் செட்டில் ஆகணும் நல்ல ஜாப் அண்ட் தென் கோச்சாரம். இப்படி ஒரு 6 பாயிண்ட சொல்ல முடியும் திருமணம் தடை ஆகுவதற்கான காரணங்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு திருமண வரம் ஏதாவது தட்டிக்கிட்டே இருக்குதா அப்படின்னா ஸோ அதை நம்ம ஓரம் வச்சுக்கலாம். எதற்காக நம்ம ஜோதிடம் பார்க்குறோம்? நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம் இருக்குதா, இதை விட்டுட்டா அடுத்தது எப்ப, சரி நல்ல நேரத்தில் நம்ம நினைச்ச இந்த காரியத்தை பண்ண முடியுமா, அப்ப திருமணம் அப்படின்னு எடுக்கும்போது இது இன்னைக்கு பண்ணலன்னா அடுத்த காலகட்டம் எப்ப, அந்த காலகட்டம் இது ஓரளவுக்கு பெட்டரா இருக்குமா, அப்ப இப்பயே பண்ணா இதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா இல்லையா, இவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டோம்னா போதும். சரிங்களா? இதுக்குதான் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாஸ்திரமே இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ போதும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணோம். ஸோ
ஸோ கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.